வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ரொம்ப சூப்பரான பொடி இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இது கூட ஒரு அருமையான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இட்லி மாவு தேவையான அளவு, இடிச்ச பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 20 நம்பர், கடலைப்பருப்பு 60 கிராம், உளுத்தம்பருப்பு 120 கிராம், வெள்ளை எள்ளு 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பொடி இட்லி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இட்லி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி சின்ன தட்டில் சின்ன இட்லி ஊற்றிருங்க. எதுக்காக எடுத்த உடனே இட்லி ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இட்லி ரெடியான பிறகு சூடு ஆறின பிறகு தான் இந்த ரெடி பண்ணுற பொடியில் போட்டு நம்ம டாஸ் பண்ண முடியும். சூடோடு போட்டு டாஸ் பண்ணும்போது அந்த இட்லி உடைய ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி அழகாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீமரில் வச்சு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இட்லி ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சூடான பிறகு 1 by 1 எடுத்துருங்க. இப்போ இந்த இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அது மட்டும் இல்லை, இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த பொடியோடு மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சம்டைம் இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அப்போ இந்த பொடியோடு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்காது. அதனால் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பொடி ரெடி பண்ண போகிறோம். இந்த இட்லி மிளகாய் பொடி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். எப்போவுமே உளுத்தம்பருப்போட அளவு தான் அதிகமாக இருக்கணும், கடலைப்பருப்பு அளவு கம்மியாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த உளுத்தம்பருப்பு அதிகமாக போடும்போது உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், கடலைப்பருப்பு மாவு தன்மை கொடுக்கும். அதனால தான் இந்த கடலைப்பருப்பு கம்மியாக போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். எப்பவும் போல தான் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். உங்களோட அடுப்பை வந்து எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் நம்ம வீட்டு கேஸில். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஐ ஃப்ளேம் வச்சு வறுக்கும்போது உங்களுக்கு கலர் மாறுமே தவிர, ஆனால் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா கிரன்ச்சியாக கிடைக்காது. அதனால தான் வந்து எந்த ஒரு ரெசிபி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுற ரெசிபிக்கு நான் சொல்கிறது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும், நல்லா கிரன்ச்சியாகவும் கிடைக்கும். இப்போ ரெடியானதை அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றி சூடு ஆட்டும் சொல்லி விட்டுருங்க. இதுக்கு பிறகு எள்ளு. இந்த இடத்துல கருப்பு எள்ளு யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து அந்த கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால கருப்பு எள்ளு யூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த வெள்ளை எள்ளுவும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க முடியுமோ வறுத்துருங்க. அதே டைமில் கருக்கக்கூடாது. கரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வருதில்ல, இந்த மாதிரி கரெக்டாக பொரிஞ்சு வரணும். எதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் அதோட போட்டு வறுக்கல கேட்டிங்கன்னா எள்ளு சீக்கிரமாக கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த எள்ளை தனியாக எடுத்து நம்ம வறுக்கிறோம். சில விஷயம் எதுக்காக இப்படி தனித்தனியாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எள்ளு கரெக்டான கலரை வறுத்து எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க ட்ரேயில் கொட்டி ஆற விட்டுருங்க. அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய். இந்த பூண்டை டைரெக்டாக வறுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகும். சூடு ஆறின பிறகு வந்து இந்த பூண்டை போடுங்க. இந்த பூண்டு போட்ட உடனே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வதங்குற டைமில் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே டைமில் நல்லா கிரன்ச்சி ஆகும். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இந்த எண்ணெயும் இந்த பூண்டும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த பூண்டை லைட்டாக க்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா குக் பண்ண பூண்டாக இருந்தால் இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணும்போது தூள் தூளாக வரும். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம்.
இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு எதுக்காக போடுற கேட்டினா அந்த இட்லி மிளகாய் பொடியோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியணும். உப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அரைச்சி முடிச்ச பிறகு டேஸ்ட் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு வெல்லம் போட்டிருக்கேன். காரமாக பண்ணுற ஒரு ரெசிபி இடத்துல கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அது ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். அரைச்சி முடித்த பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இட்லி மிளகாய் பொடி ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா காரசாரமாக பொடி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடி இட்லி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஃப்ரைங் பண்ணல நெய் போட்டிருக்கோம். அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு இந்த கடுகு போடுறோம். அதே டைமில் நெய் சூடாகும்போது ஸ்மோக் ஃப்ளேவர் வரக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் சூடாகும்போது அந்த கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இந்த காஞ்ச மிளகாவை நல்லா உடச்சி போடணும். அதே டைமில் இந்த பச்சை கருவேப்பிலை, இந்த பூண்டு இதெல்லாம் போட்ட பிறகு 2 செகண்ட் நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி இதில் போடுறோம். இதோட கொஞ்சம் பெருங்காயம், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். எதுக்காக இந்த இடத்துல சில்லி பவுடர் போடுறோம் கேட்டினா அப்போ தான் அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி மிளகாய் பொடி இதில் போட்டு கடைசியாக இன்னும் கொஞ்சம் நெய் போடுறோம். அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி போட்டு டாஸ் பண்ணினா ஒரு அருமையான பொடி இட்லி ரெடி. இந்த ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் பொடி இட்லி ட்ரை பண்ணி பாருங்களேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா இந்த நெய்யில் தாளிப்பு, அந்த பூண்டு, இட்லி பொடி இந்த இட்லியோட மிக்ஸ் பண்ணும்போது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 200 கிராம், தேங்காய் பத்தை 1 நம்பர், சின்ன வெங்காயம் 4 நம்பர், இஞ்சி 2 சின்ன துண்டு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், புளி 1 சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, நல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா பச்சை வேர்க்கடலை அப்படியே போட்டு அரைச்சி இந்த சட்னி பண்ணக்கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா இந்த சட்னி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்தமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா இந்த வேர்க்கடலை கடாயில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது நீங்க பார்த்து வறுக்கணும். சில பேர் வேர்க்கடலை வறுக்கும் போது என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் வறுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு கருப்பாகவும் ஒரு சைடு வந்து கலர் இல்லாமையும் வறுத்துருவாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்துருவாங்க. அதாவது உங்களோட அடுப்பு வந்து கொஞ்சம் அதிகமான ஃப்ளேம் வச்சு வறுக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால ஸ்லோ ஃப்ளேம்ல வறுத்து இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்க்கடலை டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் கருகி போனா உங்களுக்கு டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். அதனால வறுக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்னி செய்யறது ரொம்ப ஈஸி தான், ஆனா வறுத்து இந்த மாதிரி எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த வேர்க்கடலை வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை கையில எடுத்து லைட்டா கிரஷ் பண்ணாலே தோல் வந்துடும். அந்த பக்குவத்துக்கு நீங்க கரெக்டா வறுத்துருக்கணும். பாத்தீங்களா, இப்போ இந்த வேர்க்கடலை தோல் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 1-2 வேர்க்கடலை கொஞ்சம் தோல் இருந்தா தவறு எதுவுமே இல்லை, ஆனா முழுசா எல்லாமே அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன குவான்டிட்டி, அதாவது 200 கிராமுக்கு கண்டிப்பா தேங்காய் 1 பத்தை போடுற மாதிரி இருக்கும். இந்த தேங்காய் எதுக்காக போடுறேன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால 1 பத்தை தேங்காய் போட்டிருக்கேன். அதுல இஞ்சி, ஒரு 4 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் புளிப்புக்காக கொஞ்சம் புளி போட்டிருக்கோம். புளி வந்து ஒரு சின்ன துண்டு. 10 காஞ்ச மிளகாய் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அதுல 7 காஞ்ச மிளகாய் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். மீதி 3 காஞ்ச மிளகாயும் தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க அரைக்கிற பக்கம் என்ன கேட்டீங்கன்னா கரெக்டா ஒரு 95% அரைச்சிருங்க. கொஞ்சம் 1-2 குறை இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே டைம்ல சட்னியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா தாளிப்பு போட போகிறோம். இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் சட்னி அரைச்சிட்டு சும்மா அப்படியே தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராப்பராக தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா பொரிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த உளுத்தம்பருப்பு போட்டுக்கோம். இந்த உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வைங்க. கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வாட்டும். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் போடுறோம். எதுக்காக கேட்டீங்கன்னா அந்த சட்னியில் அந்த உளுத்தம்பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கலர் வரணும்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோமா, அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த சட்னியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க.
மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து நீங்கள் வீட்டில் செய்கிற தோசை, இட்லி, பொங்கல் இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அதனால தான் சட்னி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு புளி, எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சொல்லிட்டு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.